ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே இந்த நாளுக்குரிய சத்தியத்தை எங்களுக்கு சத்தியத்தின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே தகப்பன் எங்களுக்கு போதித்து வழிநடத்தி தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். வாரும் ஆவியானவரே, தகப்பனே வருவீராக நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணப்படாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய பேரன்பு என்னை ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக. வாரும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆண்டு கொள்ளும். தந்தையாகிய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். நாம் அவர் திட்டத்தின்படி நம்மை நடத்துகிற தேவன் என்று நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் திட்டத்தின்படி தான் நம்மை வழிநடத்துகிற தேவன். அவர் திட்டத்தில் வைத்திருக்கிறது எல்லாம் எதிலையும் தீமை கிடையாது, நாசம் மோசம் எதுவும் கிடையாது, அழிவு கிடையாது, அதிலே சாபம் கிடையாது, அதிலே தரித்திரம் என்பது கிடையாது, அதில் தோல்வி என்பது கிடையாது, நஷ்டம் என்பது கிடையாது, இழப்பு என்பது கிடையாது. உன்னதமானவருடைய திட்டத்தில் மன்னிப்பும் மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் இரட்சண்யமும் நித்திய ஜீவனும் நித்திய ஜெயகீர்த்தியுமே உண்டு. தகப்பனே, நமக்கு ஆசீர்வாதம் நன்மையும் ஐஸ்வர்யமாய் யார் வாழ்க்கையில் இருக்கிறார்களோ, யார் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நங்கூரமாய் அஸ்திபாரமாய் பிள்ளைகள் நினைக்கிறார்களோ, அப்படி எண்ணி நடக்கிறார்களோ, கர்த்தரோடு கூட உறவிலே இருக்கிறார்களோ, கர்த்தரோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். கர்த்தர் தான் நமக்கு நிரந்தரமான ஐஸ்வர்யம், நிரந்தரமான உறவுக்காரர், நிரந்தரமான சொந்தக்காரர், உண்மையான அப்பா அம்மா அவர்தான். மெய்யான மூத்த சகோதரனும் அவர்தான், நல்ல சிநேகிதனும் அவர்தான், நம்மை வழி நடத்துகிற நல்ல வழி நடத்துகிறவர் அவர்தான், நல்ல மெய்ப்பனும் அவர்தான், நல்ல ஆலோசகர் அவர்தான், நமக்காக வழக்காடுகிறவரும் அவர்தான், நமக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவரும் அவர்தான், நமக்காக ஜெயத்தை தருகிறவரும் அவர்தான். நாம் நல்லா இருக்கணும்னு மனசார சொல்லுகிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். மகனே மகனே நீ நல்லா இருன்னு சொல்லுகிறவர் அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. எங்கள் அண்ணா சொல்லுவான், எங்கள் அக்கா சொல்லுவா, எங்கள் பெரியம்மா சொல்லுவா, எங்கள் பாட்டி சொல்லுவான், எங்கள் தாத்தா சொல்லுவார், எங்கள் பூட்டன் சொல்லுவாரெல்லாம் எதுவுமே கிடையாது, கிடையவே கிடையாது. யாரிடத்துல அது கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து மனதார மகனே மகளே நீ நல்லா இரு என்று ஆசீர்வதிக்கிறவர் அவர் மட்டும்தான். அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி அதை காத்துக்கொள்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோமா என்று நாம் அவர் சொன்னபடி நடந்து அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா என்பதை பார்க்கிறவர். நம்முடைய கண்ணீரை கண்டு மனமிறங்கி நமக்காக இறங்கி வருகிறவர் அவர் ஒருத்தர் தான். நம்மை அவர் மன்னித்து தண்டித்தாலும் நம்மை புறம்பே தள்ளாதபடி நம்மை சேர்த்து அரவணைத்து கொண்டு நாம் நட்டப்பட்டது, கஷ்டப்பட்டது, வேதனை அடைந்தது எதெல்லாம் அதையெல்லாம் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை சீர்படுத்தி சீர்புதுக்கி சீர்திருத்தி நிலைநிறுத்தி நம்மை கட்டி வாழ வைக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் திட்டத்தில் எல்லாமே வாழ வைக்கிற திட்டம்தான். மீட்டு விடுவித்து ரட்சித்து வாழ வைக்கிற திட்டத்தை தான் அவர் வைத்திருக்கிறார். அதில் அவருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாய் அவர் சித்தத்தை மட்டுமே செய்து வாழுகிற ஒரு கிருபையிலே வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்துகிற தேவன். அவர் திட்டத்தின்படி நடக்கிறதுலையா இந்த லட்சணம் என்று நாம் சொன்னாலும், இந்த லட்சணத்தை அடைந்தவர்கள் நம்மால் வந்ததே தவிர தேவனாலே வந்ததில்லை. இந்த அவலட்சணமாய் இருந்தாலும் இந்த லட்சணமாய் என்று சொன்னாலும், மனுஷர் கேலியாய் சொன்னாலும் அதை மாற்றி போட்டு கேலி செய்கிறவர்களும் பரிகாசக்காரர்களுக்கெல்லாம் மேலாக, அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு மேலாக அவருடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் திட்டத்தில் உயர்த்துகிறவராய் இருக்கிறார்.
இதுவா தேவனுடைய பிள்ளைங்க, இதுவா தேவனுடைய திட்டம், இதுவா தேவனுடைய வழி நடத்தல், இதுவா தேவன் நடத்தி கொண்டு போகிறது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் இல்லை இல்லை, அதெல்லாம் வரப்போகிறதில்ல, தரப்போகிறதில்ல என்று சொல்லுகிற வாயெல்லாம் அடைக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே நாவுகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவுகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மகா கிருபையும் பாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை அவர் நடத்துகிற வழியிலே அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, நம் இரட்சகராகிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய திட்டத்திலே நம்மை வழிநடத்தும் தேவன். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 1 பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவருண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித இரத்தினங்களையும், பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் இரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு கொடுத்தோம். இருக்கிறோமா? இருக்கீங்களா? பின்பு தாவீது ராஜா 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடி 27, 28 கடந்த முறை வாசித்தோம். தன் மகனை குறித்து, கர்த்தர் கொடுத்த மகன் சாலமோனை குறித்து சொல்லுகிறார்.
என் குடும்ப சந்ததியிலே கர்த்தர் என்னை ஈசாயின் குடும்பத்தில் என்னை தெரிந்து கொண்டார், சகோதரர்களிலே தெரிந்து கொண்டார். ஆனால் ஆலயத்தை கட்டுகிற காரியத்திலே சாலமோனை என் புத்திரர்களிலே கர்த்தர் எனக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் சாலமோனையோ கர்த்தர் ஆலயம் கட்டுவதற்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ சாலமோனுக்கு நிறைய காரியங்களை எல்லாம் சொல்கிறார். நீ கர்த்தரை பிடிச்சிக்கோ, கர்த்தரை தேடு, கர்த்தரை விட்டுறாத. அநேக காரியங்கள் வரும், அநேக மனுஷர்கள் வாழ்க்கையிலே வருவார்கள், அநேக காரியங்கள் சம்பவிக்கும், பல ஐக்கியங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், அநேக உட்புகுதல்கள் வரும், நிறைய வரும் காரியங்கள். அவைகளெல்லாம் உன்னை கெடுத்து போட்டுடாதபடி தேவன் உன் வாழ்க்கையில் வைத்து செய்ய வேண்டும் என்றிருக்கிற அந்த மகா பெரிய திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையாய் வந்துடாதபடி, நீ இடைஞ்சலாய் வந்துடாதபடி, அதிலிருந்து நீ விழுந்து போயிடாதபடி, மகனே நீ இப்படி இரு என்று அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். 28:9 சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்த நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை விட்டுறாத. உன் கையை அவர் கையில் கொடு, ஆனால் அவர்கிட்ட சொல்லு, உங்கள் கையை என் கையில் பிடிச்சிக்கங்க ஆண்டவரே, நான் விட்டுருவேன், ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க, அப்படி பிடிச்சிக்கங்க என்றதான் அர்த்தம், பிடிச்சிக்கங்கன்னு. அப்போ அவர் அநேக காரியங்கள் சொல்கிறார். அதே அதிகாரத்தில் 28 சொல்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லா தரிசனங்களையும் கொடுத்து, எல்லா சொப்பனங்களையும் கொடுத்து, கர்த்தர் என்னென்ன மாதிரி ஆலயத்துக்குரிய எல்லா பனிமுட்டுகள், அதுக்குரிய எல்லா என்னென்ன மேஜைகள், சமூகத்து அப்பங்கள், என்னென்ன காரியங்கள் அதற்குள்ளே ஆலயத்துக்குள்ளே என்னென்ன இருக்கணும், ஆலயம் எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும், அதனுடைய முழு வரைபடமும் அதனுடைய காரியங்கள் எல்லா மாதிரியும் கர்த்தர் தாவீதுக்கு எழுதி கொடுத்துட்டார். இதெல்லாம் கொடுத்துட்டார். அதே அதிகாரம் 28 தான் சொல்கிறார். என்ன சொல்றி, அதாவது தூபம் காட்டுகிற 18ஆம் வசனம், தூபம் காட்டுகிற பீடத்துக்கு நிறைவின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து, செட்டைகளை விரித்து, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருவின்களின் வாகனத்தின் மாதிரியும் கொடுத்து, இந்த மாதிரி சகல வேலைகளுக்கும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. நீ மட்டும் எடுத்து இருந்து எஜமானாய் தலைவனாய் இருந்து, எல்லாருக்கும் மேலே பரலோக தகப்பா இருக்கிறாரு, அவருக்கு கீழே நீ இருக்கிற, அவர் கைக்குள்ளே அடங்கியிரு, அவர் வார்த்தையின்படி நட, அவர் சொன்னபடி நீ செய்யி. உனக்கு செய்திருக்க ஏராளமான மனுஷர்களை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவர்களெல்லாம் யாருன்னு செலக்ட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன், அவங்களையெல்லாம் நீ வச்சுக்கோ. நான் கர்த்தர்கிட்ட கடந்து போக போகிறேன். கர்த்தரிடத்துல எங்கே போகிறேன்? கடந்து போகிற நேரம் நெருங்குது, போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தையெல்லாம் உங்கள்கிட்ட கர்த்தர் ஒப்படைக்க சொன்ன காரியத்தை எல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதெல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, உனக்கு வேண்டிய பொருட்கள், உனக்கு வேண்டிய சகலமும் இருக்குது. இதில் அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்னா சொல்கிறாரு. அது சொல்கிறாரு. அதில் 20ஆம் வசனம் 28:20 தாவீது தன் குமாரனாகி சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளிலும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். சொல்கிறாரு, நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கர்த்தர் பாதத்தில் வந்த அமர்ற நேரத்தை விட்டுறாத, அவரை தேடுற நேரத்தை விட்டுடாது. எவ்வளோ வேலைகள் காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவரை நீ முக்கியமாக வச்சுக்கோ, கர்த்தரை முதன்மையாக வச்சுக்கோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனை வச்சுக்கோ, அவரோடு கூட ஐக்கியம் வை. சொற்ப கால சந்தோஷங்கள் வருகிற அந்த ஐக்கியத்தில் அதை பிடிச்சுக்கிட்டு அதன் மேலே நோக்கமாக மோகமாக இருந்துராதே. எதையும் பின்பற்றி போயிடாத. கவர்ந்து எடுக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் பின்பற்றி போயிடாத. எந்த வேலைகள் கொடுத்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்கிற காரியத்தில் எல்லாரும் செய்வார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் அவரை அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு பிறகு மற்ற காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிற மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனால் இது கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறது, பூமியில் எவருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கிறார். பூமியில் அக்காலகட்டத்திலே அவருக்கு தேவனுடைய திட்டத்தின்படி அவருக்கு ஒரு பெரிய வேலையை பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இதை பரிசுத்த மனதோடும் நல் மனதோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நட. அதை விட்டுடாத.
விக்கிரகங்களும் ஸ்திரீகளுக்கு பின்னாக எதை செய்திடக்கூடாது? போயிடக்கூடாது. எல்லாவற்றையும் உள்ளடக்க தான் எச்சரிக்கையாய் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறார், உனக்கு நிறைய மனுஷர்கள், ஏராளமான மனுஷர்களை எனக்கு எக்கச்சக்கமாக கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு தாவீது தான் ஆடுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை தாவீதை கொண்டு கர்த்தர் செய்வார் என்று தாவீதுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய மனுஷனாக அவனை இஸ்ரவேல் தேசத்திலே, யூதா தேசத்திலே அவனை அவ்வளோ பெரிய மனுஷனாக கர்த்தர் மாற்றிட்டார். கர்த்தர் ஒருவரே மாற்றினார். பூமியில் எவருக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தார். பூமியில் ஒரு மனுஷனும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி கிட்ட கூட வர முடியாது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை அள்ளி கொட்டிட்டார் கர்த்தர். ஆனால் அதை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. இது சாதாரணம் அல்ல, எல்லா மனுஷராலும் முடியாது. ஒரு நல்ல பட்டு புடவை பார்த்துட்டாலே ஒரு 4 கிடைச்சாலும் அமுக்கணும் அடிக்கணும் போய்ட்டு பீரோக்கு பின்னாடி பக்கமாக ஒழிச்சு வச்சுட்டு பீரோக்குள்ளே கூட வைக்க மாட்டோம். பின்னாடி பக்கமாக எங்கேயாவது சுருட்டி வச்சுருவோம், யாரா பீரோ திறந்து பாத்திர போகிறோன்னு 4 பட்டு புடவைக்க. ஆனால் இது அப்படி அல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விலையேறப்பட்ட பட்டு புடவை அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ ஒரிஜினல் பட்டு அப்படின்னு நினச்சி ஒழிச்சு வச்சுக்குவாங்க. எவ்வளோ இருந்தாலும் எடுத்து வச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட உலகத்தில். ஆனால் தாவீதோ கர்த்தர் கொடுத்ததெல்லாம் அவருடையது. அடியான் கர்த்தருடையவன். அடியானுக்கு தேவன் தந்திரன குடும்பம், புத்திர சந்தானம் அத்தனையும் கர்த்தருடையது. கர்த்தர் தந்தது, அது கர்த்தருக்கு சொந்தமானது. தேவரீர் என் மேலே கிருபை வைத்து இந்த சிறுமையில் தேவரீர் ஒரு நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறீர், அது அனைத்தும் உம்முடையது. அது லேசில் சொல்ல முடியுமா? லேசில் சொல்லி எடுத்து கொடுக்க முடியுமா? அவர் எடுத்து கொடுக்குறார். அவர் எடுத்து கொடுப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். அவன் விருப்பத்தை நிறைவேற்றாதபடி தேவ விருப்பத்தை மட்டும்தான், தேவ சித்தத்தை மட்டும்தான் தாவீது நிறைவேற்றுவான், கர்த்தருடைய நாமத்தினால நிறைவேற்றுவான் என்பதை அறிந்ததுனால தான் என் மனதுக்கு பிரியமான தாவீது என்று சொன்னார். மனதுக்கு பிரியம். அவருடைய செலக்ஷன் வீணாகாது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வீணாகாது, அவர் ஒருவரை அழைக்கிற அந்த அழைப்பு வீணாகாது, ஒருவரை அவர் முன்குறிக்கிற அந்த முன்குறித்தல் வீணாகாது. உலகம் பார்க்கிறவன்னும் கர்த்தர் செலக்ட் பண்ண மாட்டார். அவருடைய அனந்த ஞானத்தில் அவருடைய ஆதீன சித்தத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தராலே உருவாகி விட்டார்கள். தேவன் கட்டளை கொடுக்க அவர்கள் எந்த தகப்பன் தாய்க்கு வரணுமோ வர்றார்கள், வந்து பிறக்கிறார்கள். ஜீவாதிபதியாலே பிறக்கிறார்கள். இத்தனாவது ஸ்தானம், இத்தனாவது மகனாக, இத்தனாவது மகளாக வந்து பிறக்கிறார்கள். அவர்களை குறித்த புரியுதா? எல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் இணைந்து தான் பேசுகிறார். இணைந்து தான் அன்றைய சம்பவங்களை மட்டும் வச்சல்ல, கர்த்தர் இன்றைக்கும் அவருடைய திட்டத்தில் தான் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நல்ல விதமான நோக்கத்தோடு கூட மகா மேன்மையான நோக்கத்தை முன்வைத்து தான் நடத்துகிறார். ஆமென், நடத்துகிறார். அதை நாம் எண்ணி பார்க்கணும். ஏன்னா இது முடிஞ்சிட்டா இதோட அடுத்த சண்டே தான். அடுத்த சண்டே தானே கர்த்தருடைய செய்தியை கேட்பீங்க. இந்த செய்தியை ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தருடைய செய்தி அப்போ தானே கேட்போம். அது திங்கக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு டிவியில் நம்பிக்கை டிவி. டிவியில் நம்பிக்கை டிவி நமக்குள்ளே இருக்கோ இல்லையோ, டிவியில் என்ன டிவி? நம்பிக்கை டிவி. நல்ல டிவி தான் நம்பிக்கை டிவி. அதில் என்ன கேட்போம்? அருமையான கர்த்தருடைய செய்தியை கேட்போம். அடுத்த நாள் கேட்போம். அடுத்த நாள் திங்கக்கிழமை தானே கேட்போம். திங்கக்கிழமை கேட்போம். அது போல் அப்படி இடையிடையே நம்ம கேட்போம். ஆனால் கேட்டதை மறவாதபடி இருக்க தான், மறவாமல் அதன்படி நடக்க தான் கர்த்தர் விரும்புவார். அப்போ அவர் சொல்கிறார், எல்லாம் தன்னிடத்தில் ஏற்கனவே அவர் எடுத்து கொடுத்துட்டார். திரும்பவும் எடுத்து தன்னிடத்தில் இருக்கிறதையும் தன்னுடைய தேவைகளுக்கு மற்றும் வைத்திருந்ததையும் கூட எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஜனங்களிடத்தில் சொல்கிறாரு, மக்களிடத்தில் சொல்கிறாரு, பிரபுக்களிடத்தில் சொல்கிறாரு. எல்லாரும் மனப்பூர்வமாய் கொடுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் மனப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க. மனப்பூர்வமாக தாராளமாக மக்கள் கொடுக்குறார்கள். அதுக்கு அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை,
11ஆம் வசனம் 29ஆம் அதிகாரம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் எல்லாம் உங்களுது. உங்களுது ஏசப்பா, அத்தனையும் உங்களுது, உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் சொல்றார். உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். உமக்கு சமமான நிகரானவர் ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது, வேற எங்கிருந்தும் வர்றதில்லை. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், நீர் மட்டும்தான். அது சொல்றார், நீர் மட்டும்தான். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்தவும் எந்த நேரத்திலும் உம்மால் ஆகும். அங்கே நேரம் என்று போடப்படாவிட்டாலும் உம்முடைய கரத்தினால் அது ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சோத்திரம் செலுத்தி உமக்கு மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. எல்லாம் உம்மால் உண்டானது. உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு கொடுத்தோம். உமக்கு கொடுத்தோம் என்று. ஏனென்று சொன்னால் இது அவ்வளவு சாதாரணமானதே அல்ல. அவ்வளவு சாதாரணமானதே அல்ல. எந்த ராஜாவும் இப்படி சொல்லவே, தாவீதை தவிர்த்து எந்த ராஜாவும் சொல்லவே முடியாது. கர்த்தர் ராஜாவாக்கி ஆடுகளின் பின்னே தெரிந்த தாவீதை தம்முடைய உயர்ந்த நோக்கத்துக்கு ராஜாவாகி இஸ்ரவேலை யூதாவை ஆளும்படி செய்து தம்முடைய அனந்த சித்தத்தை தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி செய்தது கர்த்தர்தான் என்று சொல்லி, கர்த்தருக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் மகத்துவமும் ஆட்சிமையும் அத்தனையும் அவருக்கே உண்டாவதாக என்று, அவருக்கே உண்டாவதாக. ஏன் அப்படி எந்த ராஜாவும் எந்த மனுஷனும் அப்படி லேசில் சொல்லவே முடியாது என்று. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நேபுகாத் நேச்சார் ஒரு வார்த்தை அதில் சொல்கிறார். நேபுகாத் நேச்சார், கர்த்தர் நேபுகாத் நேச்சார் குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நாம் கடந்த முறை கூட காலையில் கூட பார்த்தோம் நேபுகாத் நேச்சாரை குறித்து. அநேக ராஜ்யங்களை ஆண்டவன் இந்த நேபுகாத் நேச்சார் ஆண்டவன். இவனுடைய இதில் என்னன்னா, எல்லாம் கர்த்தர் நிறைய ராஜ்யங்களை அவன் கைப்பற்றி பாபிலோன் என்ற நகரத்தை அவன் எல்லாம் கட்டி நகரத்தை கட்டி எல்லாம் நிர்மாணம் பண்ணி சகலவற்றையும் மேன்மையில் அப்படி உயர்ந்திருக்கும் போது அவன் வந்து அதில் நின்று அவன் அதை பார்த்து, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இதெல்லாம் நான் பண்ணது, இதெல்லாம் நான் செஞ்சது, இதெல்லாம் நான் நிர்மாணம் பண்ணது, நான் திட்டமிட்டது, ஏன் தீர்மானம் ஏன் திட்டத்தின்படி இதெல்லாம் நடந்தது, இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னபோது அவன் அங்கே விழுந்தான். கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டு போய் மிருகங்களோடு கூட சஞ்சரித்து புல்லுகளை மேய்வா என்று சொல்லப்பட்டது. அதன்படியே நடந்தது. அப்படி பார்க்கும் பொழுது இவ்வளோ தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து தாவீதை மேன்மைப்படுத்தி உயர்த்தப்படுத்தி அவருக்கு கொடுத்த விக்டரியை போல இந்த நேபுகாத் நேச்சாருக்கு கிடையாது. இவன் பல ராஜ்யங்களை போய் பிடிச்சு கொண்டு வந்தாலும் கூட சில செல்வங்களை எல்லாம்
அள்ளிக்கிட்டு வந்தாலும் கூட எருசலேம் தேவாலயத்துக்குரியவைகளை எல்லாம் இவன் தான் அள்ளிக்கிட்டு வந்தவன். இந்த நேபுகாத் நேச்சார் அள்ளிக்கிட்டு வந்தவன். தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டைகள், பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள் எல்லாம் சகலத்தம் சமூகத்திற்குரிய பாத்திரங்கள் அத்தனையும் பரிசுத்தமாக்கப்பட்டதையும் சேர்த்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்தவன் இவன் தான், இந்த நேபுகாத் நேச்சார். ஆனால் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இந்த நேபுகாத் நேச்சார் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் தாவீதின் கரத்திலே கொடுத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவான் என்று நம்பி கொடுத்ததை தனக்கு ஐஸ்வர்யமாக எண்ணாதபடி, தனக்கு ஆதாயமாக எண்ணாதபடி, அது நிலையான ஐஸ்வர்யம், அதை நம்ம காக்கிற ஐஸ்வர்யம் என்று அவன் எண்ணாதபடி இவைகளெல்லாம் தந்த கர்த்தருக்கு அது சொந்தமானது. இதை தந்த அவர்தான் நிலையானவர், அவர்தான் என்னைக்கும் நிலைத்திருக்கிறவர். இவைகளை காட்டிலும், இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பொருட்களை காட்டிலும், இதில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களை காட்டிலும், மனுஷன் மேன்மையாய் பேசுகிற விலை உயர்ந்தவைகளை குறித்து பேசுகிற காரியங்களை காட்டிலும் கர்த்தர் விலையேற பெற்றவர் என்பதை அறிந்தவராய் இருந்தார் தாவீது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. பாருங்க, நாங்கள் சவதரித்திருக்கிற அனைத்தும் உம்முடைய கரத்திலிருந்து தான் வந்தது என்று. எது? என் சாமர்த்தியத்தினால, என் கைபலத்தினால, என் யுத்த சாமர்த்தியத்தினால, என் சாதுரியத்தினால, எனக்கு கூட இருந்த பராக்கிரமசாலிகளால், எனக்கு ஆலோசனை தந்தவர்களால் இல்லை, உம்முடைய கரத்திலிருந்து தான். ஒன்று விடாமல் ஒரே ஒரு குச்சியாக இருந்தாலும் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? உங்ககிட்ட தான் வந்தது. எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலைகுனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு, மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள்.
இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காந்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. இப்போ தாவீது கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். கர்த்தர் சமூகத்துக்கு போயிட்டார். தகப்பன் சமூகத்துக்கு போயிட்டார். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி அவர் 29 19ஆம் வசனத்தில் ஒன்று சொல்கிறார். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை என்ன செய்யுங்க கொடுங்கன்னு அவருடைய பங்கு விதத்தில் ஏசப்பா கிட்ட பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டு இப்படி கொடுங்க, அவருக்கு என்ன அச்சம் இருந்ததோ தெரில, கொடுங்க, அவன் நிலைக்கணுமே. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில், கர்த்தர் கொடுத்த சாம்ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட மகத்துவமான ராஜரீகத்தை கொடுத்த நிலையான ராஜரீகம் கர்த்தருடையது. அவர் கரத்தில் இருந்து வல்லமையாய் பயன்படுத்தப்படணுமே. கடைசி மூச்சு பரியந்தமும் கரைபடாதவனாக, விக்கிரங்களுக்கு பின்னாக, ஸ்திரீகளுக்கு பின்னாக, மற்ற பாசாபாசங்களுக்கு பின்னாக அவன் ஒருபோதும் மனம் வழுகி போயிடாதபடி இருக்க தன்னால் ஏன்ற மட்டும் கர்த்தரிடத்தில் அவர் விண்ணப்பமும் வேண்டுதலும் ஜெபமும் கண்ணீருமாய் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டதனுடைய விளைவாக தேவன் வைத்திருக்கிற சித்தம் ஒருபுறம் இருக்க இவர் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட விளைவின்படி 1-2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். யார் கூட இருந்தா? கர்த்தர் கூட இருந்து. அவர் சொல்றாரு, இதே தாவீது, கர்த்தர் உன்னோடு இருப்பார், நீ அவரோடு கூட இரு. அவர் பேரை சொல்லிக்கிட்டு வேற எதுலேயோ இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. தேவன் என் வாழ்க்கையில் சொன்னது நடக்கும், சொன்னதெல்லாம் நிறைவேறும். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி செய்வதில்லை, தேவன் கொடுத்த கட்டளையின்படி செய்வதில்லை, தேவன் சொன்ன வழிகளில் நடப்பதும் இல்லை, தேவன் சொல்லுகிறபடி காத்திருப்பதும் இல்லை, தேவனை நம்புவதும் இல்லை, விசுவாசிப்பதும் இல்லை. எல்லா விதத்திலும் இல்லைன்னு இருந்துக்கிட்டு என் தேவன் எனக்கு செய்வார் என்று சொன்னால் அது நடக்காத ஒரு காரியம். பரிசுத்த அன்பின் தேவனோடு கூட கையை கொடுத்து, மனமாகிய கையை கொடுத்து, அவன் என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை இறுக பிடிச்சிக்கங்க ஆண்டவரே, இனி நான் ஒருபோதும் வழிவிடாதபடி, நான் உங்களை பிடிச்சதுனால வழிவிட்டேன், இப்போ நீங்கள் என்ன பிடிச்சிக்கங்கன்னு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க. உங்கள் ரத்தத்தினால முழுசுமாக மூடி மறைச்சிருங்க, கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிருங்க. உலகத்திலிருந்து வருகிற தீங்குகள், தீமைகள், பொல்லாப்புகள், அசுத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதிலிருந்தெல்லாம் விலக்கி காக்கப்பட உங்கள் இருதயத்துக்குள்ளே பிளக்கப்பட்ட உங்கள் மார்பகத்துக்குள்ளே மூடி மறைச்சி வச்சுக்கங்க. உமக்குள்ளே மறைத்து வைத்து என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அப்படி தான் தாவீது இருந்தார். சாலமோனும் அப்படி இருக்கணும்னு விரும்பினார். அவர் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் கூட இருக்கிறார், அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அவன் இதுவரைக்கும் அவனுடைய மனம் இருதயெல்லாம் வழுவவே இல்லை. தேவனுடைய திட்டத்தின்படி இனிதான் நடக்கணும். இனிமேல் தான் என்ன கட்டணும்? ஆலயம், அரண்மனைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த திட்டத்தில் என்ன செய்யணும்? கெட்டணும். 2ஆம் வசனம் பாருங்க. சாலமோன் 1000 பேருக்கு அதிபதிகளும்
100 பேருக்கு அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற வம்சங்களின் தலைவராகிய சகல பிரபுக்களுமான இஸ்ரவேல் அனைவரோடும் பேசி, அவனும் அவனோடே கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரிமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. எப்போ செஞ்சது இது? எப்போ? மோசேயின் காலத்தில் செஞ்சது. மோசேயின் காலத்தில் வெண்கல பலிபீடம் செஞ்சது. அவ்வளோ காலகட்டங்கள் எல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகள் அப்படியே கடந்து 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 அது பத்திரமா இருந்திருக்குது. அது பத்திரமாக காப்பாற்றப்பட்டு பத்திரமாக இருந்திருக்குது. பெசலேயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். என்ன செய்தாராம் தாவீதுக்கு? பெரிய கிருபையை செய்தீர். அதுபோல் எனக்கும் என்ன பண்ணுங்க. பெரிய கிருபையை யாருக்கு செய்தீங்க? தாவீதுக்கு செய்தீங்க. அவர் ஸ்தானத்தில் என்னவா வச்சுருக்கீங்க? அப்பாவுக்கு பிறகு என்ன ராஜாவா ஆக்கியிருக்கீங்க. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. அவருக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி எனக்கு என்ன பண்ணுங்க? அதை நிறைவேற்றுவதற்குரிய கிருபையை கொடுங்க, உறுதிப்படுத்துங்க. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இவர் கேட்டது அப்பா கிட்டேருந்து படிச்சுக்கிட்டார். எப்படி கேட்கணும் கொள்ளணுன்றதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி கேட்கணும் கொள்ளணும். தகப்பனும் உயிரோடு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தகப்பனே கிருபையா அவனுக்கு இறங்கி பண்ணுங்க அப்படின்னு. தாவீது மரித்தாலும் அவர் பண்ணின ஜெபமும் வேண்டுதலும் விண்ணப்பங்களும் தேவ சன்னிதானத்தில் உயிரோடு கூட இருக்குது. அவர் சரீரத்தில் உயிரோடு கூட தாவீது இல்லை. அவருடைய ஆன்மா கர்த்தரிடத்தில் போயிடுச்சு. ஆனால் பூமியிலிருந்து அவர் ஏறெடுத்த அந்த ஜெபமும் வேண்டுதலும் தேவனுடைய சன்னிதானத்திலே சாலமோனுக்காக வேண்டின விண்ணப்பங்கள் அங்கே இருக்குது. அங்கே தேவனோடு கூட பேசுகிறது. விலையேற பெற்ற, அதை காட்டிலும் விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதில் பார்த்தா 15-16 அதிகாரம் எல்லாம் பார்த்தா கர்த்தர் ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாம் உன்னதமான ஜெபங்கள் எல்லாம் தேவன் நமக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் அதை காட்டிலும் விலையேற பெற்றது. ஆனால் இங்கே அவர் வேண்டின அந்த வேண்டுதலின்படி எல்லாம் பார்க்கும்போது இவர் ஞானமாய் கர்த்தரிடத்தில் கேட்கிற அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் இறங்கி வருகிறார். ஏனென்றால் தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் இந்த ஞானமும் அறிவும் புத்தியும் வேணும்.
அது சரியான நேரத்தில் அந்த மனநிலை, அந்த டிசைர், அந்த ஆசை, அந்த தேவனுக்கு ஏற்ற அந்த ஆசையாகிய அந்த விருப்பத்தை அவன் உள்ளத்திலே போட்டு வச்சதும் கர்த்தராக தான் இருக்கும். அவன் உள்ளத்தில் போட்டு வச்சு உள்ளத்தில் அந்த ஏவுதலை அவனுக்குள்ளே கொடுத்து அதுக்கேற்ற ஒரு நாளிலே பலி செலுத்தும்படியாக பலிபீடத்தை நாடி அங்கே வரும்படியாய் வெங்கல பலிபீடத்தாண்ட நாடி வரும்படியான யோசனையும் எண்ணத்தையும் கொடுத்து அங்கே வர வச்சு ஆசாரியர்களையும் அங்கே வர வச்சு அங்கே பலிகளை செலுத்துகிறதான காரியங்களை எல்லாம் செய்யும்படி வைத்து அவைகளுக்கு பிறகு கர்த்தர் அவைகளை பலிகளெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு சாலமோன் இடத்துல வர்றாரு, சொப்பனத்தில் வர்றாரு. வந்து கேட்குறாரு, உன் விருப்பம் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவன் கேட்கறது 1-2 தான் கேட்குறாரு. 10ஆம் வசனம், இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திரலும், ஞானத்தையும் அறிவையும் எனக்கு என்ன செய்திருங்க தாங்க அப்படின்னு கேட்குறாரு. 2 கேட்குறாரு. ஆனால் கர்த்தராகிய தேவன் 12ஆம் வசனத்தில் ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல், ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல், நீ கேட்ட 2 தரேன், ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றுன்னா சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஏற்கனவே அவனுடைய தகப்பனை அளவெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார், பூமியில் ஒருவனுக்கும் இல்லாத வகையில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனாலும் அதையும் காட்டிலும் இன்னும் அதிகமாக உன்னை என்ன செய்கிறேன். அவர் கேட்கல, சாலமோன் கேட்கல, ஆனால் கேளாததையும் சேர்த்து தேவன் தரார் என்று வேதத்தில் இருக்குது. தேவன் நான் தருவேன் என்றார். 13. இப்படி சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியிலிருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்களின் பட்டணங்களிலும் அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில் எருசலேமிலும் வைத்திருந்தான். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்துக்கு வாங்கினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. இப்போ நிறைய ரதங்களும் குதிரைகளுமா வாங்குறார். ராஜ்யத்தை பலப்படுத்தவும் பாதுகாப்புகளை பலப்படுத்தவும் அவர் காரியங்கள் எல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆலயத்தை கட்டுவதற்குரிய காரியங்கள், ஆலயத்தையும் அரண்மனையை கட்டுவதற்கான காரியத்தை செய்வதற்குரிய திட்டமிடுதலான காரியங்களை எல்லாம் எப்படியெல்லாம், ஆட்கள் எவ்வளோ பேர் வேணும், என்ன வேணும், ஏது வேணும், எப்படிப்பட்ட ஆட்களை வைக்கணும், சுமை தூக்க அது தூக்க, கட்டடத்தை கட்டுவதற்கு மேஸ்திரி யார், அதுக்கு கீழே இருக்கிற பெரிய ஆட்கள் யார், சித்தாட்கள் யார், நிபுணர்கள் யார், எத்தனை பேர் என்று ஒருவர் அல்ல 1000 நபர்களை அங்கே எல்லாரையும் திட்டமிட்டு இன்னென்ன பகுதியில் இன்னென்ன வேலையை இன்னென்ன காரியத்திற்கு செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடுதல்களை எல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் வருது. 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இந்த காரியங்களெல்லாம் இப்படியாக செய்ய வேண்டும் என்று அப்போ அவர் கேட்டது, கர்த்தரிடத்தில் எனக்கு ஞானமும் புத்தியும் அந்த விவேகத்தை அவர் கேட்டார். அது கேட்டதுனால தான், தேவன் அவருக்கு தந்ததுனால தான், தேவன் அவரை அதற்கென்றே முன்குறித்து இருக்கிறதுனால தான் தேவன் கிருபையாய் அதை கொடுத்ததை அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதில் முழுமையாக ஈடுபட ஆரம்பிக்கிறார். தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். தகப்பன் அதை விட்டு கொடுத்தார், தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்தார். தகப்பன் விட்டு கொடுத்ததுனால மகன் அதில் அமர்ந்தார், கர்த்தர் கொடுத்த பதவியில் அமர்ந்தார், அந்த அரியணையில் அமர்ந்தார். அவர் கேட்டுக்கொண்டபடியே தன் தகப்பன் ஏற்கனவே கேட்ட விண்ணப்பத்தின்படியும் கர்த்தர் கொடுப்பதற்காக காத்திருந்தார். ஏற்ற வேலை வந்தது, கேட்டார், கர்த்தர் அவருக்கு கொடுத்ததை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார். கர்த்தராகிய தேவன் அநேகருக்கு கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் செய்வது கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு வேறொன்றை செய்வது.
கர்த்தர் கொடுத்த நோக்கத்துக்கு செய்யாமல் கர்த்தர் கொடுக்காத நோக்கத்திலே செய்வதனாலே அங்கே தவறுகள் உண்டாகிறது. கர்த்தருக்கு மன வருத்தங்கள், வேதனைகள் உண்டாகுது. அங்கே நஷ்டங்களும் கஷ்டங்களும் உண்டாகுது. தாவீதை குறித்து கர்த்தருக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் சாலமோனை குறித்த காரியங்கள், பின்னாக சாலமோன் எப்படி இருப்பான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எல்லா காலத்தையும் அறிந்தவர் யாரு? கர்த்தர் தான். அவருக்கு தான் என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். ஆனாலும் அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் விரும்பியிருப்பார் கர்த்தர் விரும்பி. இப்போ நேர்த்தியாக காரியங்கள் செம்மையாக தொடங்குது. அவருக்கு யுத்தம் கிடையாது, சண்டை கிடையாது, பக்கத்து தேசத்தாருடைய படையெடுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா விதமான பாதுகாப்பையும் வளையத்தையும் அவருக்கு கொடுத்து அமைதியான ஒரு வாழ்வை கொடுத்து சமாதான வாழ்வை கொடுத்து மகனே இதை செய் என்று கட்டளை கொடுத்து தேவன் கூட இருக்கிறார். அவருடைய கரத்தில் இருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து அவர் அடுத்தது என்னென்ன செய்யணும், அவர் எப்பொழுது செய்ய ஆரம்பிக்கிறார், என்னென்ன விதத்திலே செய்கிறார், என்னென்ன விதத்திலே செய்கிறார், தேவன் தாவீதின் கொடுத்த மாதிரியின்படி அவர் செய்தாரா செய்யலையா என்பது எல்லாம் கர்த்தருடைய கிருபையில் அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையில் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இந்த வார்த்தைகளை இந்த நாளிலும் ஆராதனையிலே நமக்கு தேவன் கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தார். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். எப்போ தேவனிடத்தில் வரணும், எப்போ தேவனிடத்தில் இருக்கணும், எப்போ தேவனிடத்தில் அமரணும், எப்போ தேவனிடத்தில் விசாரிக்கணும் என்கிற மனப்போங்குகள் இல்லாதபடி எப்பொழுதும் தேவனோடு கூட இருந்தால் நல்லது. எப்பொழுதும் தேவனோடு, அதனால் தேவனோட ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்குது இல்லை. எல்லா காரியங்களை செய்கிறவர்கள் அவரவர்கள் பணிகளில், அவர்கள் பிரயாணங்களில், போக்கு வரவு சகலமும் இருக்கும். அதன் மத்தியில் உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு சஞ்சாரம் உண்டு இருக்கிறது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது உண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதமாக தேவன் நடத்துவார், அவர்களோடு கூட சம்பாஷிப்பார், அவர்களோடு கூட உறவாடுவார். நம்மை விட அவர் அதிகமாக விரும்புகிறார் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று. பூமியில் ஏற்படுகிற பந்தங்கள், உறவுகள், ஒப்பந்தங்கள், சில நல்ல காரியங்கள், நல்ல உறவுகளை ஏற்படுத்துகிற காரியங்கள் நல்லது, தேவன் ஏற்படுத்தினது. ஆனால் அது நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. தேவனோடு இருப்பது தான் நமக்கு நிரந்தர சந்தோஷமாகிய பரலோகத்துக்கு கொண்டு போவதற்குரிய சகல பாக்கியத்தையும் செய்து தரும். பூமியிலையும் செய்து தரும், பரலோகத்திலையும் செய்து கொடுக்கும். அதனால் அவரோடு கூட இருந்தால் நல்லது. இருந்தால் அவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் நோக்கமும் அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவருக்கு நோக்கத்தின் சித்தத்தின் திட்டத்தில் இல்லைன்னா டம்மி பர்சனாக இருக்கணும், அவ்வளோதான். கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவராக இருந்து தம்முடைய பிள்ளைகளை தற்காத்து பாதுகாத்து காப்பாற்றி வழி நடத்துவார். மகிமையான அதிசயமான காரியங்கள், மகிமையான அதிசயமான காரியங்களை கர்த்தர் இந்த ஸ்தோத்திர பலி வேளையிலே அவருடைய பிள்ளைகளுக்கு செய்திருப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற பிரசன்னத்தினால் நிரப்பி, உம்முடைய ஆவினால் நிரப்பி, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி, உம்முடைய சத்துவத்தினால் நிரப்பி, உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நிரப்பி, உம்முடைய வெளிப்பாட்டினாலும் நிரப்பி இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு நடத்தி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருடைய மெய்யான வேண்டுதலுக்கும் கண்ணீருக்கும் நீர் இறங்கி செய்திருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை உமது கரத்தின் வல்லமை செய்திருப்பதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்விலும் வெளிச்சமும் மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாகும்படி, வழிகள் உண்டாகும்படி, பாதைகள் திறக்கும்படி, கதவுகள் திறக்கும்படி, வாசல்கள் திறக்கும்படி ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். வாய்க்கால்களிலே தண்ணீர் ஓடும்படி கிருபை செய்திருக்கிறீர். ஊற்றுக்கண்கள் பிளக்கும்படியான கிருபைகளை உண்டு பண்ணியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையின் ஊற்றாகிய நீரே அதை செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஜீவனும் உம்முடைய பார்வையிலே அருமையாக இருப்பதாக, ஒவ்வொருடைய சுதந்திரங்களை காத்துக்கொள்ளும், ஒவ்வொருடைய பரிசுத்த வழிகளையும் ஜீவியத்தையும் எங்கள் ஒவ்வொருவரிலும் காத்துக்கொள்ளும். எங்களை அத்தனை பேரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
கர்த்தராகிய பராமரிப்பும் என்றைக்கும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்